போன மற்றும் பல எபிசோட் ஆகஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஷோகேஸுக்கு நிறைய கண்டென்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நிறையனா ஒரு 3 எபிசோடுக்கான கண்டென்ட் இருந்தது. மலேசியாவில் எடுக்கப்பட்ட கொலாபரேஷன் தான் வந்துச்சு. மலேசியாவில் எடுக்கப்பட்ட தமிழ் படங்கள், மலேசியாவில் இருக்கிற தமிழ் இயக்குனர் சஞ்சய் பெருமாள் எடுத்த 3 படங்கள், ஜாகாட், மச்சாய், அப்புறம் ப்ளூஸ், இந்த 3 படங்களுடைய விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோகேஸில். ஒரு வேளை பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் ஒரு வேளை இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ஊரில் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சது அப்படிங்கிறத ஒன்று அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டாக போடலாம், இல்லை இந்த வீடியோவில் கேட்டு நீங்கள் கமெண்ட்டாக போடலாம். ஸோ அதனால் இந்த இயர்-எண்டுக்குள்ளே எப்படியோ ஒரு மற்றும் பல பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அதுக்கான கண்டென்ட் ஒரு 2-3 கையில் மாட்டிச்சு. முக்கியமாக வந்து பிவிஆர் பரிதாபங்களுக்கே 2-3 கண்டென்ட் மாட்டிச்சா, சரி நம்ம இன்றைக்கி இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் புதுசாக 2 ஷோஸ் நான் ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு முதல் எபிசோட் பார்த்துருப்பீங்க, ரெட்ரோ ரீல்ஸ் அப்படின்றது முதல் ஷோ. அதோடைய கான்செப்ட் வந்து பாப்புலரான நிறைய படங்கள், கிளாசிக் படங்கள்ன்ற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத படங்களாக இருக்கும். ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், அதை பற்றி கேள்விப்பட்டே இருப்போம், பார்க்க மாட்டோம். நான் அப்படி பார்க்காத நிறைய படங்கள் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது அவங்களும் அந்த மாதிரி நான் பார்க்காத படங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம அதை பற்றி பேசுவோம். ரிவ்யூ மாதிரி இல்லாமல் அதோட ட்ரிவியாஸ் ஷேர் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அந்த படத்தை போய் ஷேர் பண்ணலாம். அப்போவே அந்த டைமில் அந்த படத்தில் என்னென்ன புதுசான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்றதை பண்ணலான்ற மாதிரி அந்த கான்செப்ட் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் அடுத்தது சீனை பாருங்க ஜி, ஒரு படத்தோடைய முக்கியமான சீன், படமே சுமாராக தான் இருக்கும் ஆனால் ஒரு சீனும் பயங்கரமாக இருக்கலாம், அந்த மாதிரியான சீனை எடுத்து அதை டைசெக்ட் பண்ணலாம். ஒரு 5 to 10 minutes அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷோ சீனை பாருங்க ஜி. இன்னும் 2 கான்செப்ட்ஸும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஷார்ட்ஸுக்கான கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது ப்ராப்பராக என்னன்ற ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றின அறிவிப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஓகே, நாளைக்கு அவதார் படம் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. படத்தோடைய பேரே ஃபயர் அண்ட் டேஷ், அதனாலேயே தெரியல. ஆனாலும் அவதார் பார்க்கணும், இங்கே பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, வீட்டில் பார்க்கலாமா, இப்போ ட்ரெண்ட் கோட்டால் இந்த ரேஞ்சில் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டே நமக்கு பெருசாக அப்பீல் ஆகலையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா டெக்னிக்கலி பயங்கரமான ஒரு படம். ஏன்னா அது ஒரு பயனர் இல்லையா, அவர் வந்து வெயிட் பண்ணி டெக்னாலஜி டெவலப்பருக்காக வெயிட் பண்ணி அதுக்கான ஹார்ட்வேர்லாம் மேனுஃபேக்சர் அந்த ரேஞ்சுக்கு ஜேம்ஸ் கேமரன் வந்து பயனியர் பண்ணியிருக்காரு அந்த டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அதை எவ்வளோ பேர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் மறுக்கிறதுக்கே கிடையாது. ஆனால் படமாக இப்போ கண்டென்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பழைய 60% பயங்கர கிளீஷேடான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. அதனால் அது பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. இன்னும் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி மேபி அதை சொன்னால் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எப்பயுமே கொஞ்சம் ஒரு ஹை கான்செப்டாவோ இந்த மாதிரியான ஒரு புது வேர்ல்டு, இந்த மாதிரியான சில எக்ஸ்பெரிமெண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்டோரியாக ரொம்ப பேசிக்காக தான் வச்சுருவாங்க. ரொம்பலாம் அதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணுன்ற மாதிரி நோலன் மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மேபி இருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டுமே கூட எனக்கு வந்து ஒரு இந்தியன் படம், ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதனால் வந்து இந்த பார்ட் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால் நான் புக் பண்ணிட்டேன். அண்ட் பலாசோ ஐமேக்ஸை வந்து திரும்பி ரெனோவேட் பண்ணி, அதாவது ஸ்க்ரீனை மட்டும் மாற்றி இந்த நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் லேசர் ஐமேக்ஸ் கொண்டு வராங்க. ஆல்ரெடி நிறைய தடவை 2 ஐமேக்ஸ் டுபாகூர் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இப்போ வந்து பலாசோல மாற்றிருக்காங்க. இப்போ அதை பற்றி படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான நியூஸ் தெரிய வந்துச்சு. நம்ம ஸ்ருதி டிவி கபிலன் ஷேர் பண்ணியிருந்தாரு. பலாசோ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் தான் இந்தியாவிலே வந்து 2வது 3வது பெரிய ஸ்க்ரீனா. எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது கட்டப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐமேக்ஸ்குள்ளே நுழையும் போது, பலாசோ ஐமேக்ஸ்குள்ளே நுழையும் போதே ஞாபகம் இருக்குது. நுழையும் போது இது ஒன்றும் அவ்வளோ தேவி தேட்டரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல இருக்கே இந்த ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு, தவிர ரொம்ப பெருசுன்ற மாதிரி தோணவே இல்லை. ஆனால் அப்படியே கான்ட்ராஸ்டில் லூக்ஸ் ஐமேக்ஸ் பெருசு மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் லூக்ஸ் ஐமேக்ஸோட ஸ்க்ரீன் வந்து சின்னது தான். அது ஏன்னா அவங்க ப்ராப்பராக முன்னாடி அந்த சீட்லேருந்து ஸ்க்ரீன் ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஸ்பேஸு, அப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் சைடில் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக விட்டு கட்டியிருந்தனால லூக்ஸ் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும். பட் ஐமேக்ஸ் வந்து பலாசோ தான் பெருசாக நம்ம வந்து கடைசி வரைக்கும். ஆனால் வந்து பிவேரை நம்ப முடியாது, என்ன வேணால் சொத போனாங்கன்றதுனால நான் வந்து இந்த பலாசோவில் புக் பண்ணல. அவதார் டிக்கெட்டு நான் லூக்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். அங்கே தான் பார்க்க போகிறேன். ஒருவேளை பயங்கரமாக இருந்துச்சு படம், திரும்பி ரிப்பீட்டாக பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சா இந்த லேசர் ஐமேக்ஸில் வந்து பார்க்கலாம். இல்லைனா வந்து வேறு ஏதாவது அடுத்த படம் வரும்போது பார்த்து அந்த ஐமேக்ஸ் எப்படின்னு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ பிவிஆரில் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் சீட்டு மாற்ற மாட்டுறாங்க, சாந்தமில் சீட்டு மாற்ற மாட்டுறாங்க. சத்தியமில் சவுண்டு நல்லா இருக்குது, இப்போ விஷுவலாக ப்ரொஜெக்ஷன்லாம் மாற்றிருக்காங்க, ப்ரொஜெக்டெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனாலும் சீட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, வழிக்கிட்டு போகும், உட்கார கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதே மாதிரி தான் சாந்தம்லேயுமே கூட, சாந்தமில் வேறு வழியில் தான் பார்க்குறேன். சாந்தமில் ப்ரொஜெக்ஷனும் சுமார், சவுண்டும் சுமார், சீட்டும் சுமார். அதனால் மற்ற சின்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சீசன் சரின்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இந்த 2 மெயின் ஸ்க்ரீன்லையுமே சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப போராக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இருந்தால் தான் சாந்தமில் பார்க்குறது. சத்தியமில் நான் பார்த்துருவேன், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும். சீட் நல்லா இல்லைன்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, படத்தை பார்ப்போம்னு அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்படியான புதுமைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற பிவிஆர் சினிமாஸ் அடுத்து ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்காங்க. எதை அப்படின்னா, அவங்க ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ரேட்டை அவங்க அதிகம் பண்ணி அந்த சார்ஜஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா 30 வந்து 35 ஆகியிருக்காங்களாம் தமிழ் படங்களுக்கு, மற்ற மொழி படங்களுக்கு 40 மாற்றிருக்காங்களாம்.
அண்ட் ஐமேக்ஸ் புக்கிங் ரேட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து 80 rupees. ஸோ எதுக்கு இதை கொடுக்கணும், ஏன்னா அவங்க தான் மோனோபோலி, அவங்க வச்சு தான் சட்டம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே கேஸ் போட முடியாது, கன்சியூமர் கோர்ட்லேயும் அவங்க வந்து கேஸ் போட்டாலும் அதனால எதுவும் நடக்க போகிறதில்ல, அதனால் அவங்க வைக்கிறதா சட்டம். ஸோ அதனால் அப்படி ஏற்றிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதால் தான் மோஸ்ட்லி நான் வீக் டேஸில் படம் பார்க்கும்போது நேராக போய் டிக்கெட் புக் பண்ணிடுறது. அண்ட் ஆப்பில் வந்து ஒரு ஹேக் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் லொக்கேஷன் அந்த தியேட்டரோட லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷன் எனேபிள் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் புக் பண்ணும்போது புக்கிங் சார்ஜஸ் வராது அப்படின்னு. ஆனால் நான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது ரீசெட் ஆகிட்டே இருக்கும் லொக்கேஷனுங்கிறது. பட் அதுக்கு இன்னொரு ஹேக் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பிவிஆர் ஆப்பில் ஒரு இடம் தியேட்டர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஐமேக்ஸ் ஆப்பில் ஒரு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோலாம் மண்டை யோசிச்சு பொறுமைலாம் இல்லை எனக்கு. ஸோ முடிஞ்சதுன்னா நேராக போய் புக் பண்ணிடுறேன், இல்லைனா வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறோம், நம்ம தலையெடுத்து நம்ம ஆன்லைனில் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து புக் பண்ணுறோம், அவ்வளோதான். அண்ட் அடுத்த பிவிஆர் பரிதாபம் என்னன்னா, இந்த 99 பிளாக் பஸ்டர் டீல் அப்படிங்கிற மாதிரி வீக் டேஸில் ஒன்று வச்சிருப்பாங்க, மண்டே டு தேர்ஸ்டே. அந்த 99 rupeesக்கு உங்களுக்கு வந்து கோக்கு, பர்கர், கோக், சாண்ட்விச் அந்த மாதிரி காம்போலாம் கிடைக்கும், 2 சமோசா கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்பப்போ நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதையும் சுத்தி டிவிக்கு அப்படியே தான் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி அதோடைய விலையும் ஏற்றிட்டாங்க. ஏன்னா அது இப்போ வந்து கண்டிஷன் சப்ளை மாதிரி குட்டியாக சொல்லியிருக்காங்களா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 99 அப்படின்னு போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் 119 119 ரூபா, 129, 139ன்ற மாதிரி அப்படி ஒரு ரேஞ்சில் போகுது. ஸோ 199 வரைக்கும் போகுது போல இருக்குது. ஸ்மால் பாப்கார்ன் வந்து பெரிய மனசு பண்ணி வீக் டேஸில் 200 ரூபாய்க்கு தராங்களாம். ஸோ அதனால் வந்து இனிமேல் ஓகே வேணாம். ஸோ ஏழைகளின் 99 பிளாக் பஸ்டர் டீலில் கை வைக்குது பிவிஆர், இனிமேல் அவன் நல்லா இருப்பான் அப்படிலாம் பேச முடியாது. ஏழைகளுக்கு முதல்ல பிவிஆரில் என்ன வேலைன்றதான் கேள்வியே வரும். ஆனால் இப்படிலாம் சொல்லணும்ல, தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லி உசுப்பேத்தி மேனிபுலேட் பண்ணி தானே மக்கள் இது பண்ணுவாங்க. அதனால் சும்மா சொல்கிறேன், இதனால் மக்கள் போராட்டம் வெடிக்கும். அதை கேட்டு வந்து பிவிஆர் மனசு, மக்கள் போராட்டம் வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, ஆனால் பிவிஆர் மனசு மாற சான்ஸே கிடையாது. அதனால் இப்படிலாம் இருந்தால் ஏமா தேட்டருக்கு போவோம், இனிமேல் ஓடிடி தான் படம் பார்க்க போகிறோம் அப்படின் போது ஓடிடி பார்வையாளர்களுக்கு ஒரு நற்செய்தி மாதிரி ஒன்று வந்திருக்கு. கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இனிமேல் சென்சாரே கிடையாது அப்படின்னு. ஸோ சென்சார் போட்டால் மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது வெப்சைட்டில் கண்டிப்பாக வேறு அன்கட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறாங்க. இப்போ அது வெறி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்து தந்துருவாங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ அஃபிஷியலாகவே கவர்மெண்ட்டே பிரிச்சு பரவாயில்ல, இனிமேல் வந்து கொஞ்சம் கில்ட் இல்லாமல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்க, நல்ல விஷயம். அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் மாதிரிலாம் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம் தான், அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் ஒரு பக்கம் பொங்கிட்டு தானே இருக்காங்க, ஓடிடி கண்டென்ட்லாம் அப்படி ரெகுலேட் பண்ணோம், இவ்வளோ மோசமாக வருது அப்படி மோசம். ஓடிடி கண்டென்ட்றது உங்களுடைய வீட்டில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற டிவியில் வர கண்டென்ட். ஸோ அதோட ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்க போது, நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். என் பையன் வந்து பயங்கர டெக் சாவி, அவன் வந்து எதை வேணால் கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ பசங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவங்க பேரண்ட்ஸோடைய வேலை. ஸோ நீங்கள் எல்லா ஓடிடி டிவைஸுக்குமே, ஃபயர் ஸ்டிக் மாதிரி டிவைஸ்லையுமே கிட்ஸுக்கான ப்ரொஃபைல்னு தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், கண்டென்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், என்ன கண்டென்ட்டை வாட்ச் பண்ணுறாங்கன்றது நீங்கள் சில இடங்களில் மானிட்டர் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வச்சு இனிமேல் இதை வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் படிலாம் போட முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் கவனித்த வரைக்கும் 99% ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் சென்சார் ரேட்டிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணதான், தியேட்டரில் வர சென்சாருக்கும் இதுக்குமே கூட டிஃபரன்ஸ் இருக்கும். தியேட்டரில் வந்து UA16+ கொடுத்த படங்களில் கூட ஓடிடியில் வரும்போது அளவு சொல்லி வாங்கியிருக்கு. அதனால் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து மானிட்டர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பே தவிர, தியேட்டருக்கு வந்து பசங்களையும் கூட்டு வந்து நான் வந்து கவனிக்கவே இல்லை சர்டிஃபிகேட்ன்ற மாதிரிலாம் நீங்கள் சண்டை போட முடியாது. வீட்டில் உங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் சண்டை போடணும். ஸோ அதனால் வந்து அது உங்களுடைய கையில். இதே மாதிரி விஷயம் தியேட்டர்ஸுக்கும் வரலாம். தியேட்டர்லையும் பெருசாக வந்து சென்சாரில் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாமல் ரெகுலேட் மட்டும் பண்ணலாம். நாங்கள் ரேட் பண்ணுறோம், வேணுன்றவங்க வந்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. ஆனால் சென்சாருங்கிற ப்ராசஸ்லேயே நிறைய கரப்ஷன் இருக்குது, முதல் விஷயம். அடுத்தது எவ்வளோ தூரம் நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, அந்த கரப்ஷன்லாம் ஒழிஞ்சிச்சு ப்ராப்பராகவே ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தூரம் இந்த பெரிய ஈக்கோ சிஸ்டம் இருக்குது சினிமாங்கிறது. ஸோ எல்லா தியேட்டர்ஸையும் மானிட்டர் பண்ணணும், மக்கள் வந்து கரெக்டாக அவங்க உள்ள யாரை கூட்டு வராங்கன்றதை பார்க்கணும், தியேட்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை என்ஷோர் பண்ணணும், என்ஃபோர்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அன்லெஸ் மக்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் டெவலப் ஆகி அவங்க முடிவு பண்ணி ஓகே என்ன ரேட்டிங் இருக்கோ அதுதான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பார்க்குற வரைக்கும் இந்த சென்சார் கட்டுப்பாடுகள்ன்றது கண்டினியூ ஆகும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சமீபத்தில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் நடந்தது, அதையும் ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். என்னன்னா, ஏதோ ஒரு ரிவ்யூவில் வந்து தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொன்னதுனாலே தமிழ் இப்படி கெடுக்கலாமாங்கிற மாதிரி ஒரு லைன் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னோட ரிவ்யூவில். அப்போ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாரு, ஆக்சுவலாக அது பாட்டு அப்படி கிடையாதுங்கிற மாதிரி. அதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த லைனை நான் அன்றைக்கி அந்த ரிவ்யூவில் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கே நான் யோசித்தேன், இந்த ஆக்சுவலாக இந்த லைனை வந்து 2-3 இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். விவேக்கே ஒரு காமெடி சொல்லியிருப்பார், தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொன்னாரே அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக அதோடைய முழு பாட்டோடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நெட்டில் தேடி பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த கான்டெக்ஸ்டே டோட்டலாக வேறு. அவர் வந்து மெல்ல தமிழ் இனி சாகும்னு சொல்லவே இல்லை. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அதை எழுதி வச்சிருக்க பாருங்க, கன்னி பருவத்திலே ஆரம்பிக்கிற பாட்டு இதுதான். மேபி டைட்டில் கூட இதில் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. மெல்லத்தமிழ் இனி சாகும் மேற்கு மொழிகள் புவிமிசையோங்கும் என்றந்த பேதை உரைத்தான். அதாவது நம்ம மொழி தமிழ் செத்து போயிடும், அவங்க ஊர் மொழிகள்லாம் பெருசாக வளரும்னு எவனா சொன்னானா ஒரு பேதை அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்காரு. ஸோ அப்படி சொல்ல விடாதீங்கன்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருக்காரு. அப்படி எவனா சொன்னானா ஒரு பேதை. அதில் தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த வசை எனக்கு எய்திடலாமோ சென்று இடுவீர் 8 திக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்கள் செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல்ல, அந்த பாடு தான் இது. ஸோ அதனால் இனிமேல் வந்து இதை தப்பாக நம்ம கோட் பண்ண முடியாது. மெல்ல தமிழ் இனி சாகும்னு
பாரதியார் சொல்லலை. அவர் வந்து இப்படி சொன்னால் அவன் வாயிலே குத்துங்கிற ரேஞ்சில் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியாக வந்து நானும் எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லணும். அது என்ன அப்படின்னும் போது, நிறைய பேர் அதாவது நான் செல்ஃபி ரிவ்யூ ஆரம்பித்த டைம்லேருந்து இன்னி வரைக்குமே கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய வியூவர்ஸ் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் ரீச் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் எப்படியாவது ஏதோ சைடில் நம்பர்லாம் கிடச்சி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ வந்து மீட் பண்ணலாமா, நான் உங்களுக்கு மீட் பண்ணோம், உங்களுக்கு நான் கிஃப்ட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த கிஃப்ட்டு வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். பிக் பேங் தியரியில் வந்து யாரும் பிக் பேங் தியரி பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அதில் ஷெல்டன் கேரக்டர் மாதிரி தான். ஏன்னா கிஃப்ட் கொடுத்தா நம்ம பதிலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோமே, அந்த மாதிரி அவங்க அப்படி எதிர்பார்த்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம மைண்டுக்குள்ளே அப்படி தோணும். ஏன்னா எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் வராது ஒழுங்காக. ஸோ அதனால் வந்து அது என்னன்னு கொடுக்க முடியும், அவங்களுக்கு கரெக்டாக தேவையான கிஃப்டாக நம்ம தேடி என்ன கொடுக்குறதுன்ற மாதிரி அது ஒரு தேவையான ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருக்குமா. ஆனால் முடிஞ்ச வரையும் நான் வந்து கிஃப்ட் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், அது ரொம்ப காலமாக. ஸோ ஆனால் வந்து அதே மீறி நிறைய பேர் வந்து இந்து தமிழ் ஆஃபீஸில் இருக்கும்போது செல்ஃபி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டில் ஒருத்தாங்க ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க பேர் மறந்துச்சு. ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. அந்த பாட்டில் நேரம் வந்து அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சோஷியல் மீடியாவில் பேசுனாங்க. இப்போ அவங்க பேரை கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க சேட்லாம் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் டெலீட் ஆனதுனால அவங்க சேட்லாம் வந்து பேர் காமிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு முதல்ல ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் இன்னும் கூட பேசிகிட்டு இருப்பார், நம்மளுடைய ரெகுலர் வாட்சர். அவர் வந்து என்னன்னா அவருடைய ஹனிமூனுக்கு போயிருக்கும்போது எனக்காக வந்து ஒரு ஸ்லிங் பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தார். அதில் வந்து கார்த்திக் ப்ரோன் வேறு, அதில் சின்னதாக ஒரு பேட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அழகாக செம க்யூட்டாக ரொம்ப இன்னும் கூட வச்சிருக்கேன். அந்த பேக்கை நான் இன்னும் வச்சிருக்கேன். பேக் இப்போ யூஸ் பண்ண முடியல, பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் பேக் இன்னும் நான் வச்சிருக்கேன். கிஃப்ட்டாக வர மோஸ்ட்லி எந்த விஷயம் நான் தூக்கி பண்ண மாட்டேன். ஸோ அந்த பேக்கை நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம கலீலுர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, சக விமர்சகர், அவர் ஒரு தடவை திடீர்னு எனக்கு உங்கள் ரிவ்யூ பிடிக்கும், ஸோ நீங்கள் அதை குட் ஜாப் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த பின்னாடி நீங்கள் பார்க்குற அந்த ஃபாஸ்ட் ட்ராக் பர்ஃப்யூம் வந்து அவர் கொடுத்தது தான். அதுவும் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சும் கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதுக்கு நம்மள எல்லாம் ஒரே இனமதத்தை சேர்ந்தவர்கள் தானே, எதுக்குன்னா ஸோ அவர் ஒரு அன்பு தானே, ஸோ அதனால் அது கொடுத்தாரு. அது ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் வந்து ராஜ் நரசிம்மன் சொல்லிட்டு ஒருத்தர், அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வரும்போது எனக்கு வந்து ஃபயர் ஸ்டிக் டிவியில் அந்த ஃபயர் ஸ்டிக் கியூப், ஆல்ரெடி ஃபயர் ஸ்டிக் ஒன்று வச்சுருந்தேன், ஃபயர் ஸ்டிக் கியூப் அடுத்த மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், நல்லா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து அதை கொடுத்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த சொல்கிறது அஃப்கோர்ஸ் அது அவங்க அஃபெக்ஷனில் கொடுக்குறதா, பட் ஸ்டில் எனக்கு வந்து வாங்கி இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் நம்ம வாங்கிக்கணுமான்னு. பட் கொடுத்தாங்க, பேசினாங்க, கிளம்பிட்டாங்க. பட் அது வந்து அப்புறம் கூட நம்ம மெசேஜ் பண்ணேன், எனக்கு இன்னும் கூட சங்கடமாக தான் உங்கள் கிஃப்ட் இல்லை, உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் வச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் தொடர்ந்து வந்து ப்ரோ உங்களுக்கு எதாவது வேணுமா ப்ரோ, அதை வாங்கி தரமா ப்ரோ. ஸோ ரொம்ப அன்பாக கேட்குற நிறைய யூசர்ஸ், நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கும் இதில் வந்து சங்கடம் ஒன்று குறை. ஏன்னா நடுவில் வந்து ஒரு பேவால் இருக்கு இல்லையா, அதனால் நான் எனக்கு கையில் டேரெக்டாக வாங்குறதுன்றது அந்த ஒரு சங்கடம் குறையும், தர்ம சங்கடம் குறையும். ஸோ உங்களுடைய சைட்லையும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கும் போது நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் மெம்பர்ஷிப் நான் வந்து ஒரு 3 லெவல்ஸ்ன்ற மாதிரி டிஃபால்ட்டாக ஏதோ சஜஸ்ட் பண்ணிச்சு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஏஐன்றது, அதே சஜஸ்ட் பண்ணிச்சு. அந்த 3 லெவலில் வச்சுருக்கேன். ஸோ எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு மெம்பர்ஷிப் நீங்கள் சைன் அப் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அவதார் ரிவ்யூ தான். அதுக்கப்புறம் 2 முடியத்துக்குள்ளே இன்னொரு மற்றொரு எபிசோடு டாபிக் தெரிச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நம்ம ஒரு லைவில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஏதாவது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம். வேறு என்ன சொல்கிறது, பண்ணலாம்.